ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி எல்லாருடைய அர்ப்பணித்து அவர் நமக்குள் வாழ்வதை ஃபீல் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ் வாழ்கின்றார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம். அறையப்படும் போது நாம் அறையப்படுகிறோம், எழுந்திருக்கும் போது அவராக நாம் எழுந்திருக்கிறோம். ஓ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழுந்திருக்கும்படி தேவன் நம்மில் கிரியை செய்திருக்கிறார். நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். இப்பொழுது அந்த தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டவர்களாக, ஒரு புது மனிதனின் சாயலை தரித்து கொண்டவர்களாக நன்றி இயேசுவே, thank you Lord. இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே. எல்லாம் நல்லா முழுமையாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நல்லா thank you Lord. எல்லாரும் சபைக்குள் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா அவருடைய கண்களை மூடி ஓ ராபா சாகா தேரேலே ஓ ஹalleluya, அவருக்கு உகந்த தூய சரீரமாய் நம்மை நாம் அர்ப்பணித்து ஓ thank you Jesus, அவருடைய சாயலை ஓ தரித்து கொண்டவர்களாக ரிகோலோ சாபா காபா thank you Lord. உம்முடைய சாயலை ஓ நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் இருக்கும்படி எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் அப்பா. ஓ thank you Jesus, உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக ஓ பாராசே தேரே ஓ மாம்ச கிரியைகள் மாம்ச சிந்தைகள் எல்லாம் அழிக்கப்படட்ட ஆண்டவரே. ராபா காபாலா ஒவ்வொருவரிலும் தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய ஆவியில், ஆத்மாவில், என்னுடைய சரீரத்தில், என்னுடைய சிந்தனைகளில் ஓ மானா தேரேலே thank you Lord. அர்ப்பணித்தேன் என்னையே அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும்
ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல. Thank you Lord. நாம் அவரிடத்தில் எதையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அதிலே ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் உண்டாகிறது. அல்லாஹ்வுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஓ ராபாசா தராபாகாபா ஓ thank you Lord. எல்லாரும் உணர்வுபூர்வமா ஒரு மனதோடு அப்படியே சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே என்னை நான் முழுமையாக உம்முடைய கரத்தில் நான் தந்து விடுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya, thank you Jesus. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஒரு சிறு பையனுடைய கையில் அப்பங்கள் இருந்தபோது அது வெறும் 5 அப்பங்களாய் இருக்கிறது. ஒருவருடைய பசியை ஆற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது அந்த அப்பங்கள் இயேசுவின் கரத்தில் வருகிறதோ அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு நாம் அவருடைய கரத்தில் நாம் வந்திருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ரிசல்ட் என்ன? ஒருவர் புசிக்கத்தக்க விதத்தில் இருந்த அந்த அப்பம் 5000 பேர் புசிக்கத்தக்க அளவில் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஒரு பெருக்கத்திற்குள் வந்தது. இன்றைக்கு நான் தேவனுடைய கரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆரம்ப ஜெபத்தில் அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்கிற கரம். ஓ ஹalleluya. அந்த பலத்த கரத்திற்குள் நாம் வந்து அடங்கி இருக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. நீ இன்றைக்கு சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ ஒரு கட்டிடத்துக்குள் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கவில்லை. அவருடைய பலத்த கரத்துக்குள் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் அல்லப்பா, ஓ என்னால் ஒன்று முடியாது ஆண்டவரே, உங்களால் எல்லாம் முடியும்னு நீங்க சொல்லி அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதை இது வெளிப்படுத்துகிறது. அவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் ஓ பெருக்கத்தை காண்கிறார்கள். ரீகோலோ சாபா, ஒரு வளர்ச்சி ஓ இந்த வேளையிலே உண்டாகும்படி தேவாவியானவர் நம் மத்தியிலே கிரியை செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அர்ப்பணித்து அப்படியே இந்த அர்ப்பணிப்புக்கு நேரம் அப்படியே நாம் போகலாம். தேங்க்யூ லோர்டு. நாம் அர்ப்பணிக்கும் போது அங்கே இயல்புக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர உமக்கே. அப்படி நாம் அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிப்பின் போதும் அற்புதங்கள் நடக்கும். அர்ப்பணிப்பின் போதும் அதிசயங்கள் நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. வேத வெளிச்சத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை இந்த அர்ப்பணிப்பின் வேளையிலே நாம் அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா அர்ப்பணித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் தேங்க்யூ, நல்ல உணர்வுபூர்வமா தேங்க்யூ லார்ட். தந்தேன் என்னை இயேசுவே
இந்த நேர உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேர உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேர உமக்கே ஜீவ காலம் முழுதும் தேவ பணி செய்திடுவே. ஜீவ காலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேர உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேர உமக்கே உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும். உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தீனில் நாதா வெல்லுவேன். நலமாய் சர்வ ஆயுதம் Thank you, Jesus. நானிலத்தீனில் நாதா வெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேர உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேர உமக்கே கஷ்ட நஷ்ட வந்தாலும் துஷ்டர் கொடி சூழ்ந்திட்டாலும். கஷ்ட நஷ்ட வந்தாலும் துஷ்டர் கொடி சூழ்ந்திட்டாலும். அஷ்டத்திக்கும் ஆளும் தேவனே அடியே உம்மில் அமரச் செய்திடும். அஷ்டத்திக்கும் ஆளும் தேவனே அடியேனும் அமரச் செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. நேர உமக்கே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிஷர் கழித்த ஆவியா இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிஷர் கழித்த
ரிமானாதுரா காபாபாபா. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற அந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய அதிசயங்கள் ஓ இங்க நடக்கட்டும் அப்பா. ஓ மானா தேரேலே பேபே மேனே. Thank you Lord. இயேசுவே இந்த நேர உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே எல்லாருடைய ஒப்பு கொடுத்து Thank you Lord. உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேர உமக்கே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. Thank you Lord. தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஏகசுதனும் ஏக புத்திரனுமாகிய ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்கணுமா? ரொம்ப கஷ்டமான காரியம்தான். இப்ப ஆபிரகாம் இத ஈசா கிட்ட சொல்லணும். ஏன்னா கூட்டிட்டு போகணும்ல. நான் ஆரம்பத்துல ஈசா கிட்ட கர்த்தர் ஒன்ன பலியா கேட்கிறார் அப்படின்னு கண்டிப்பா சொல்லல. கூட்டிகிட்டே போறாரு. ஒரு இடம் வரும்போது வேலைக்காரங்களெல்லாம் நிப்பாட்டிட்டு மகனை மட்டும் கூட்டிட்டு போறாரு. அப்போ ஈசாக்கு கேட்கிறாரு, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அதுல இருந்து தெரியுது இதுவரைக்கும் அவர் சொல்லலை, ஆனா கூட கூட்டிட்டு போறாரு. ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம இருக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணும். ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஒரு விசுவாசத்தை சொல்லுங்களேன். இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் அப்படியே ஒரு மனமா அப்படியே ஆவில ஒரு நிறைவோடு கூட சொல்லுங்க. ஆபிரகாமோடு கூட சேர்ந்து சொன்ன மாதிரி, கர்த்தருடைய பர்வதத்திலே எனக்கானவைகள் பார்த்து கொள்ளப்படும். ஓ ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை அவர் கனப்படுத்துற தேவன். அதாவது தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் கனப்படுத்துறாரு, கனப்படுத்தி கீழ்ப்படுகிறார். ஆபிரகாமுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வார்த்தைகள் கனப்படுத்தப்படுகிறது. ஓ மானா தேரேலே. ஓ ஹல்லேலூயா. நல்லா நல்லா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உங்க வார்த்தையை அவர் கனப்படுத்தி உங்க வார்த்தையின்படி அவர் செய்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அது பார்த்து கொள்ளப்பட்டதா? ஆம், நிச்சயமாய் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. ஓ ஹல்லேலூயா. ரிசீவ். ஆரம்ப ஜெபத்திலேயே ஒரு அர்ப்பணிப்பின் நேரத்தில், ஓ கர்த்தருடைய பர்வதத்திலே உங்களுக்கானவைகள் பார்த்து கொள்ளப்படுகிறது. நீங்க இங்க பார்க்க வேண்டாம், நீங்க அவரை பாருங்க. உங்களுக்கானது கீழே உண்டாகும். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஓ அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு. நீங்க நோக்கி பார்க்கிறதையும் நீங்க வாயை திறந்து சொல்லுகிற விசுவாச வார்த்தைகளையும் அவர் அசட்டை செய்ய மாட்டார், அவர் அலட்சியம் பண்ண மாட்டார்.
நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவருடைய கிரியைகளில் அவருடைய உண்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் இவ்வளவு உண்மை உள்ளவரா? சில நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர், இதை செய்வாரா அப்படின்லாம் இருக்கும். சில சூழ்நிலைகள் நமக்கு குழப்பத்தையும் கேள்விகளையும் உண்டாக்கும். ஆனா நான் சொல்றேன், முடிவோ நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி இருக்கும். அவரை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya, thank you Jesus. உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை அவர் கனப்படுத்துகிற தேவன். thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. thank you Jesus, hallelujah. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. thank you Lord. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குறிக்கப்பட்ட மலைக்கு வந்தபோது கீழே இருக்கும்போது தேவனுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. மலைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. 2 கீழ்ப்படிதல் எங்க இருக்குதோ அங்க அற்புதங்கள் சூப்பரா நடக்கும். ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதும் இன்னொரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கீழ்ப்படியும் போது அங்க கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது, அதிசயம் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஹalleluya. 2 விதமான கீழ்ப்படிதல். ஒருவர் தகப்பன் பரம தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார், பிள்ளை தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான். இந்த 2 கீழ்ப்படிதலினால் அங்க என்ன நடக்கு தெரியுங்களா? ஆபிரகாம் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வதை போல நல்லா கையை தட்டி கீழ்ப்படிதலுக்கு ஒரு உயிர் தெழுந்த வல்லமை, ஒரு ஜீவனின் வல்லமை அங்க வேலை பார்க்கிறது. நல்லா நல்லா ஒரு ஆவி நிறைவோடு, ஒரு அபிஷேகத்தோடு, இதெல்லாம் தேவன் கொடுக்கிற வார்த்தை, இந்த நேரத்துக்கான வார்த்தை. நல்லா நம்முடைய சூழ்நிலைகளுக்கான, நம்முடைய சூழ்நிலைகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்ப்பதற்கான வார்த்தைகள். ஹalleluya, hallelujah. thank you Lord, thank you Jesus. அது வரைக்கும் ஈசாக்குக்கு தெரியாது. விறகெல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. இப்பவும் ஈசாக்கு என்ன நினைப்பான்னா, ஓகே ஆடு யாராவது கொண்டு வருவாங்களா? ஆனா ஈசாக்குக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா அது, மலைக்கே வந்துட்டோம், இன்னும் ஆடு இல்லையே. தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள்ல தேவன் குறித்த இடத்துல நாம் வந்து இருக்கும் போதும் நமக்கானதை பார்க்காம இருப்போம். அப்பதான் குழப்பங்கள் வரும். நான் சொல்றேன், நீங்க குறிக்கப்பட்ட இடத்தில் வந்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் பரம தகப்பனுக்கும் நீங்க கீழ்ப்படுவீங்கன்னா, நான் சொல்றேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற அந்த தேவனின் வல்லமை அங்க அற்புதமாய் வெளிப்படும். ஹalleluya. இதுவரைக்கும் அங்க சுற்றி பார்த்தா எந்த ஆடும் கிடையாது, விறகும் நெருப்பு மட்டும்தான் இருக்கு. ஈசாக்குக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன தெரியும்? என் மகனை நான் பலி கொடுக்க போறேன். ஈசாக்குக்கு என்ன குழப்பம் இருந்திருக்கும்? என்னடா அது, இன்னும் ஆடு வரல, என்ன அப்பா ஒன்றும் சொல்லலையே, அப்படிலாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு வருகிற சிச்சுவேஷன். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க குறிக்கப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க, தேவன் குறித்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முதலாவது ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நீங்கள் தேவன் குறித்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனாலும் சில குழப்பங்கள் இருக்கலாம். எதையோ நான் இழந்துகிட்டு இருக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள். எக்ஸ்ட்ரா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். உங்களிடத்தில் இருக்கிறது ஓ நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. ஓ ரா பா தா ரா ஓ இல்லாததை நீங்கள் புதிதாய் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ராபாலா சேகேலே மேனே தூரி காபா பாபா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். இவன் ஆபிரகாமுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா இதுவரைக்கும் பையன்ட்ட நீ தான் பலிக்கான ஆடுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா செயல் மூலமாக காண்பிச்சு தான் ஆகணும். அந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவருடைய ஆள் மனதில் ஒரு விசுவாசம் இருந்தது. என் தேவன் என்னை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்கிறவர். நான் ஈசாக்கை ஒருவேளை இப்ப நான் பலியாய் கொடுத்தாலும் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ண வல்லமையுள்ள தேவன் என் பிள்ளைய மரித்தோரிலும் இருந்து எழும்பச் செய்வார். ஒரு உயிர் தெழுந்த வல்லமை இந்த அர்ப்பணிப்பின் நேரத்தில். ஓ ஹalleluya. ஈசாக்கு எங்கேயும் போக மாட்டார். ஓ ஹalleluya. ஈசாக்கு பலியாக மாட்டார். ஓ ராபா கா பாபா. ஓ நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும்போது அங்க ஒரு மரித்தோரின் உயிர் தெழுதல் உண்டாகிறது. ஓ ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் மத்தியில கிரியை செய்து கொண்டு அப்படியே ஆராதிக்கலாம். Thank you Lord. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா.
உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஓ அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு வாஞ்சையோடு நல்ல எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அந்த மலையின் அனுபவம் இப்பொழுது உண்டாகிறது. ஓ ஹalleluya. எதையோ ஒன்றை நான் இழந்து விடுவேனோ என்று ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருப்பீங்கன்னா உங்களோட தேவன் இடைபடுகிறார். இல்ல நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள் ஒரு மகிமையாய். ஓ ராகா பாபா பாபா. காரணம் நீங்கள் தேவனுடைய அந்த பலத்தை கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள். அவர் வெட்கப்பட விடமாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகம் ஒருபோதும் வெட்கம் அடையாது. அவரை நம்பி நீங்க விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கனப்படுத்துகிறார். ஓ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இதுதான் கர்த்தருடைய பர்வதம். இங்க உங்களுக்கான காரியங்கள் உண்டாய் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க ஓ ஹalleluya. உடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த சில செயல்களை நீங்கள் செய்ய செய்ய நீங்க கீழ்ப்படிய இங்க கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஓ ஹalleluya ஓசன்னா. ஹalleluya ஓசன்னா. ஹalleluya ஓசன்னா. ஹalleluya ஓசன்னா. Thank you Jesus. நல்லா அப்படியே கவனிங்க. அப்படியே தேவ பிரசன்னத்தில் இருக்கலாம். Thank you Lord. ஈசாக்க அந்த விறகு கட்டைகள் மேல படுக்க வைக்கணும். அவரை கயிற்றால் கட்ட வேண்டி இருக்கிறது. அந்த சிச்சுவேஷனை பாருங்களேன். கெட்டும்போது ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த கட்டப்படுற நேரத்தில் ஈசாக்குடைய மனநிலை எப்படி இருக்கும்? பிள்ளைய உயிரோட வைத்து பலியா கொடுக்கணும். ஆபிரகாம் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். இதுதாங்க கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இப்படி வலிக்கும். நீங்க கீழ்ப்படிகிறது வலிக்குதா? அதுதான் மிகப்பெரிய கீழ்ப்படிதல். உங்க கீழ்ப்படிதல் உங்களுக்கு வலியை கொடுக்கும். இப்ப ஈசாக்கு அந்த கட்டை மேல போய் படுக்கும்போது எப்படி இருக்கும்? கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணுங்களேன். அந்த இடம் எப்படி இருக்கு? அந்த இடத்துல நம்மை நிறுத்தலாம். யார் யார் ஆபிரகாம் இடத்துல உங்களை வைக்கணுமா அங்க வைங்க. யார் யார் ஈசாக்கு இடத்துல உங்களை வைக்கணுமா அங்க வைங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதையும் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதையும் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு எவ்வளவு வலிக்கும்.
தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. ஈசாக்குக்கு எவ்வளவு வலிக்கும் அப்பாவுக்கு கீழ்ப்படியும் போது. இப்படி வலிக்கணுங்க. இப்படி வலிக்கும் போது அங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்கிறது, புதிய காரியங்கள் உண்டாகிறது. ஓ ஹalleluya. இன்னைக்கு கொஞ்சம் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிவேன் சொல்லுங்க. தேவனை பார்த்து சொல்ல வேண்டியவர்கள் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன். அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தாலும், அது எவ்வளவு வலியா இருந்தாலும், ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதை போல அந்த வலிகளோடு கூட நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. கொஞ்சம் அர்ப்பணிப்பீங்களா? அது மாதிரி ஈசாக்கின் இடத்தில் இருந்து யார் யார் அர்ப்பணிக்கணுமோ கொஞ்சம் அர்ப்பணிங்களேன். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உண்மையிலே சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். என் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படுகிறது, என் தாய்க்கு நான் கீழ்ப்படுகிறது எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த பெயினோடு கூட நான் கீழ்ப்படிவேன். இப்படி கீழ்ப்படிந்து பாருங்க. ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கு. ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நல்ல கையை தட்டி ஓ ஹalleluya. சில வழிகள் உங்களை மகா பெரியவன் அப்படிங்கிற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஓ ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. Thank you Lord. நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் உள்ள அப்படியே ஸ்பிரிட்டில் உள்ள எடுங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும். Thank you Lord. நன்றி இயேசுவே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். அன்றே இந்த ஆராதனை நேரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா மகிமையா இருக்கட்டும். புதிய அனுபவங்களை, புதிய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை பெருக்கிக் கொள்ள கிருபைகள் பெருகட்டும்.